வணக்கம் நண்பர்களே, உங்களை நந்தினி பியூட்டி பார்லர் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ் வாட்டரை பயன்படுத்தி உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஈஸியாக சரி செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம நினைக்கிற சாதாரண ரோஸ் வாட்டர்னு, ஆனால் அது நிறைய பெனிஃபிட்டு, அழகு குறிப்புகள் அதில் ஆயிரக்கணக்கானது இருக்குது. ஆனால் அதை எதோட சேர்த்தா நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதனால இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோக்களை முழுமையாக பார்த்து அதை முழுமையாக நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் சொல்லக்கூடிய விஷயங்கள் 100% உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது. நீங்கள் அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறதா ரொம்பவுமே முக்கியம். ஒவ்வொரு ஸ்கின் பார்த்தீங்க அப்படின்னா சீக்கிரம் ரிசல்ட் தரும், ஒவ்வொரு ஸ்கின் பார்த்திங்கன்னா லேட் ஆகும். ஏன்னா நம்ம இத்தனை வருட காலமாக கெமிக்கல் கலந்த ப்ராடக்டை தான் யூஸ் பண்ணியிருப்போம். அதனால நம்மளுடைய ஸ்கின் ரொம்ப பார்த்திங்க அப்படின்னா கெமிக்கல்லே ஊறி போயிருக்கும். இப்போ நேச்சுரலுக்கு மாறும்போது கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கும். இதை நீங்கள் நேச்சுரல் யூஸ் பண்ணும்போது சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா பிம்பிள் வர ஆரம்பிக்கும். அதுக்கு நீங்கள் பயப்பட வேணாம். உங்களுடைய ஸ்கின்ல இருக்கக்கூடிய தேவையில்லாத அழுக்குகள் வெளியில் வரும்போது அது பிம்பிளாக மாறும். அதனால தான் இயற்கையான முறையில் நம்ம எதை பயன்படுத்தினாலும் நமக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் தான் கிடைக்கும். நீங்கள் அதுக்கு பயப்பட வேணாம். அந்த மாதிரி ஏதாவது எஃபெக்ட் வந்தாலும் என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. அதுக்கான பதிலை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்கள் முகத்தில் பிம்பிள் இருக்குது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா? நீங்கள் அதுக்கு என்ன பண்ணுன்னா, கொஞ்சமாக கிராம்பு எடுத்துக்கோங்க. கிராம்பு தூளாக எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பு தூளை ரோஸ் வாட்டர் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி எந்த இடத்துல பிம்பிள் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் அந்த இதை இந்த கிராம்பு தூள் கலந்து வச்சுருக்கீங்களா ரோஸ் வாட்டர், அதை புள்ளி புள்ளியாக வைங்க. ஃபேஸ் ஃபுல்லுமே அப்ளை பண்ணக்கூடாதுங்க, அது எரிச்சலை ஏற்படுத்தும். நீங்கள் பிம்பிள் இருக்கிற இடத்துல மட்டும் நீங்கள் வைக்கணும். அது உங்களுக்கு என்னாகும் அப்படின்னா, நாளடைவில் வைக்க வைக்க உங்களுக்கு அந்த பிம்பிளானது உங்களுக்கு நல்லா காஞ்சி கீழே விழுந்துடும். பிம்பிள் இருந்த இடமே தெரியாமல் போயிடும். அடுத்ததாக நீங்கள் வெளியில் போயிட்டு வரீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப டல்லாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, ரோஸ் வாட்டரை நீங்கள் ஒரு காட்டன் பஞ்சில் நினச்சி உங்களுடைய ஃபேஸ் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்படி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ் பார்த்தீங்க அப்படின்னா புத்துணர்ச்சியாக மாறிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெய்ய காலத்தில் வெளியில் போய் என்னுடைய ஃபேஸ் பிளாக்காக மாறிடுச்சின்னு ஃபீல் பண்ணுவீங்க. அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்களா நீங்கள்? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வெளியில் போயிட்டு வந்த உடனே ரோஸ் வாட்ரு 1 ஸ்பூன், அரை ஸ்பூன் அளவு எலுமிச்சை சாறு, இதை ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி இதை உங்களுடைய முகம் மட்டும் இல்லாமல் கைகளுக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு 10லேருந்து 15 நிமிடம் அப்படியே ஊற விட்டுருங்க. ஊறினதுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இதை நீங்கள் ஒரு சில் தண்ணி வச்சு ஃபேஸை வாஷ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய ஃபேஸ் நல்லா பிரைட்னஸாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுடைய ஃபேஸ் ரொம்ப பார்க்க க்ளோவாகவும் அழகாகவும் இருக்கும். இந்த பியூட்டி டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதை தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்காக போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு தந்துட்டுருக்க நல்ல மனதுக்கு நன்றி.